சங்ககிரி மலை ஏறதுக்கு கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு தெரியல. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு. முன்னாடி ஒரு சிவன் கோயில் இருந்ததுங்க. இங்க வாங்க, முக்கியமான ஒரு விஷயத்த காட்ட போறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஹை சார், பை சார். இங்க நிறைய ஹோல்சேல்ல இருக்கு பாருங்க. இது வந்து எதுக்காகனா இந்த இடத்த வெடிமருந்து பதுக்கி வைக்கிறதுக்காகவே பயன்படுத்திருக்காங்க. இங்க தாங்க தண்ணி குடிச்சவனா வேற வழியே இல்லை. இது வந்து 300-400 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண செங்கல். இங்க பாருங்க, கல் எவ்வளவு செங்குத்தா இருக்கு. இதில் தான் நம்ம கீழே இறங்கி போகணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் எங்க விழுவோம்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்க குரங்குகள்லாம் பேன் பார்க்கறதையும் பார்க்கலாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பழமையான மாரியம்மன் கோயிலுங்க. சாப்பிட்றது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீடியோவில் கண்டென்ட் இருக்குதோ இல்லையோ, சாப்பாடு கண்டிப்பா இருக்கும். அது இல்லாமல் இருக்காது. பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா என்னோட தம்பி. பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். நம்பர் 1 பொறுக்கி பையன். அவன் அப்படித்தான் போய் சொல்லுவான், நான் கண்டுக்காதீங்க. வாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே அவ்வளோ கேவலமாக இருக்குங்க. வீடியோக்காக கூட போய் சொல்லதுங்க, அவ்வளோ கேவலமாக இருக்கு. ப்ரோ, உங்க ஃபியூச்சர் ஒய்ஃபும் இதே மாதிரி சூப்பரா சமைச்சா என்ன பண்ணுவீங்க? நானே நேரடியா சமையல் கற்றுட்டு டெய்லி நானே சமைப்பேன். இந்த 2K கிட்ஸ் வந்து மேரேஜ் பண்றவங்கலாம் மறக்காம இந்த கடையில வந்து மேரேஜ்க்கு முன்னாடி இருந்து 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்து இங்க வந்து சாப்பிட பழகிங்க. ஏன்னா கண்டிப்பா இது சாப்பிட்டீங்கன்னா சாட்டிஸ் ஆயிடும். இந்த சமையல சாப்பிடுங்க. சங்ககிரி மலை ஏறதுக்கு கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு தெரியல. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. சரி வாங்க போய் மலை ஏறுவோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா போன டைம் திருச்செங்கோடு மலை ஏறினப்ப தண்ணி எல்லாம் பத்தாம போயிடுச்சு. அதனால தண்ணி எல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டு ஜூஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். தப்பா நினைச்சதுங்க, ஃப்ரூட்டி தான். அப்புறம் 2 லிட்டர் வாட்டர் கேன். சங்ககிரி ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் இருந்ததுங்க. அங்கே உள்ளே போகலான்னு போய் பார்த்தா நட சாத்தி இருந்தது. சரி, நமக்கு அவ்வளோதான் லக்குன்னு நினச்சிட்டு அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இங்கே 2 வீலர் கார் பார்க்கிங் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம வண்டியை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வண்டிக்கு ஏதாவது ஆனாலும் அது நம்மளோட சொந்த ரிஸ்க் தான். சங்ககிரி கோட்டை மேலே ஏற போகிறோம். நுழைவு வயலுக்கு வந்துட்டோம். மொத்தம் 9 நுழைவு வயல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நாங்களும் பார்த்ததில்ல. இப்போ தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க காட்டுறேன். நம்ம வீடு கட்டும்போது மொத்தம் செங்கல் வரிசையாக அடுக்கணும்னா எப்படியும் ஒரு 70-80 லைனாவது வரும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஒரு வீடே இதாகும். ஆனால் இது காம்பவுண்ட் சுவரே பெருசாக 2 ரூம் இருக்கிற ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 9 லைன் தாங்க. இவ்வளோ பெரிய கேட் போட்டாங்க. உண்மையாலுமே டேலண்ட் தாங்க. இப்போ கூட ஜேசிபி அது இதுன்னெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போல்லாம் ஆளுங்களே எடுத்து வச்சிருப்பாங்க. யானைகளும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு தெரியலங்க. சரி வாங்க போவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட். இது என்ன நுழைவு வயலா? அப்படியா? இங்கே போடணும். இது வந்து ஃபுல்லா சேஃப்டிக்காகவே கட்டப்பட்டது அப்படிங்கறதுனால இங்க பாருங்க, இந்த சைடு வந்து ஃபுல்லா மரப்பா இருக்கு. அதாவது எப்படின்னா அங்கிருந்து இங்க வரும்போது இந்த சைடு வந்து யாராவது இருந்தாலும் தெரியாது. யாராவது போர் தடுக்கிறதுக்கு அங்க வந்தாங்கன்னா அங்கிருந்து வரும்போது வந்து இந்த சைடு வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவன் தான் வந்து நம்மளோட எதிரின்னு வைங்களேன். நான் வந்து பாகுபலி, இவன் வந்து வேற என்னடா கட்டப்பாலே வச்சுக்கலாம். கட்டப்பாலாம் துரோகிடா. இன்னொரு அவன் வேற என்ன, அவன் வெள்ளங்க பாகுபலி. நாங்க வந்து நான் தான் பாகுபலி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமான், இப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் வந்தாலும் இப்படி குத்து கொண்டுட்டேன். சாவடா. ஹலோ, உட்காந்து இங்க கல்லுலயே எழுதிக்கிறானுங்களா? அதுதான் நம்ம ஆளுங்க பண்ண வேலை. இதுக்கு பேர் தாங்க கல்கோட்டை. இது வந்து 2வது நுழைவு வயல். அது ஃபர்ஸ்ட், இது செகண்டு. வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிற்பமெல்லாம் இருக்குது. இங்க பாருங்க, அனுமார் சிற்பம். அது ஃபுல்லா
ஃபுல்லாக தூணில் எல்லா இதுலேயுமே சிற்பமாக இருக்குது. தாமரைப்பூ இருக்குது. தாமரைப்பூ இதுலையாவது மலர்ந்துருச்சுங்க தமிழ்நாட்டில். இங்கே ஒரு நந்தி சிலை இருக்குங்க. அது வந்து உடைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய குளமா இருக்கு பாருங்க. இது வந்து குளிக்கிறதுக்காகவே அமைக்கப்பட்டது. மேல இருந்து கீழே இறங்கி வரதுக்காக படிக்கட்டுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சைடா இருக்கு. நான் அதை காட்டுறேன் இருங்க. பாருங்க, இந்த வழியா தான் வந்து இங்க குளிக்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வரதராஜ பெருமாள் கோயில். இதுக்கு உள்ள போகலாம் அப்படின்ட்டு ஆசையா வந்து பார்த்தா இது வந்து க்ளோஸ்ல இருக்கு. அதனால நம்ம உள்ள போக முடியல. இங்க வாங்க, முக்கியமான ஒரு விஷயத்த காட்ட போறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீ அப்படி கேப்போ அக்கடா ஜாம். இது என்ன செடின்னு தெரியுதாங்க? இதுக்கு பேர் தான் கள்ளி செடி. முன்னோர்கள்லாம் அந்த கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, அந்த விவேக் காமெடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை பாருங்க, இது உடைச்சி பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக இருக்குங்க. முள்ளெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, நிறைய கள்ளிப்பால் இதை ஊற்றி தாங்க எல்லாம் கொண்டிருக்கிறாங்க. என்னோட ப்ரோ வந்து 2000 வந்து பிறந்தாரு. எங்கள் பாட்டிக்கு வந்து இந்த செடி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால இப்படியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லவங்க சாகக்கூடாதுன்னு கூட இப்படி எல்லாம் நடக்கலாம். அவன் அப்படித்தாங்க விட்டுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ரோ. லைட்டாக சாப்பிட்டு பாருங்க ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ப்ரோ டேஸ்டா இருக்கும் ப்ரோ. சிந்து மாடல் ஆகுது ப்ரோ. இது ஃப்ரீ ப்ரோ. சிந்து மாடலோட டேஸ்ட் பண்ணி பாருங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. நோ ப்ரோ, ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நம்ம முன்னோர்கள் வழியில வந்த குரங்கு சார் இருக்காரு. என்ன, நம்ம அப்டேட் ஆயிட்டோம், அவர் அப்டேட் ஆகல, அவ்வளோதாங்க வித்தியாசம். ஹை சார். பை சார். இங்க நிறைய ஹோல்சேல்ல இருக்கு பாருங்க. இது வந்து எதுக்காகனா, கீழே இருந்து எதிரிங்கெல்லாம் வராங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக. மேல இருந்து எட்டி பார்த்தோம்னா அவங்க வந்து நம்மளை தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த சைடு இருந்து பார்த்தா நம்மளால மட்டும்தான் பார்க்க முடியும், அவங்களால தாக்க முடியாது. அதுக்காக பிளேசஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. வாங்க காட்டுறேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் ப்ரோ இருக்குது. என்ன நடக்குது ப்ரோ? அவங்க மட்டும் தான் ப்ரோ நடக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ப்ரோ? நாம வழி மாதிரி நாம மட்டும் 3 பேர் சிங்கிளா வந்துட்டோமோன்னு தோணுது ப்ரோ. கவலைப்படாதீங்க ப்ரோ. நான் வேணா இதை டெண்டர் எடுத்து பார்க்கா வச்சுக்குவா. பார்க்க விட இங்க தான் கோட்டா உள்ளது. இந்த பிளேசஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. எல்லாம் கற்களாலேயே செஞ்சிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம். இந்த இடத்த வெடிமருந்து பதுக்கி வைக்கிறதுக்காகவே பயன்படுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய கட்டடமா இருக்கு பாருங்க. ஃபுல்லா வெடிமருந்தா வச்சிருந்திருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு. நீங்க எல்லாம் நடக்கும்போது ரொம்ப சேஃபா வரணுங்க. இல்லைன்னா வலிக்கு விட்டுரும். மழை டைம்ல வரத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு வழியா மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டுங்க. கற்களாலேயே கட்டப்பட்ட கோயில் ஒண்ணு இருக்கு பாருங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோயில் எவ்வளவு ஹைட்டா கட்டியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தாவே தெரியுங்க. சங்ககிரி ஊரே தெரியுது பாருங்க. அவ்வளவு ஹைட்ல இருக்கும். நாம இங்க குடிநீர்னு இருக்கு பாருங்க. ஒருவேளை நீங்க தண்ணி கொண்டு வரலன்னா இங்க தாங்க தண்ணி குடிச்சவனும், வேற வழியே இல்லை. இங்க வந்து பைப்ல வர தண்ணி, ஆத்து தண்ணி, போர் தண்ணி இந்த மாதிரிலாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. மினரல் வாட்டரும் கிடைக்காது. இந்த தண்ணியை தான் குடிச்சாகணும், வேற வழியே இல்லை. இங்க ஒரு கோட்டை இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு தாங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. பக்கத்துல வரும்போது சிம்பிளா தாங்க இருக்கு. இங்க நமக்கு ஒரு செங்கல் கிடைச்சிருக்கு பாருங்க. இது வந்து 300-400 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண செங்கல். இது நம்ம யூஸ் பண்ற செங்கல் வேற மாதிரி இருக்கும். இந்த செங்கல் பாருங்க பட்டையா இருக்கு. இது முன்னோர்களால செய்யப்பட்ட செங்கல் அப்படிங்கறதுனால தூக்கி போட்டாலும் உடையாது அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஐயோ உடைஞ்சிருச்சு. இங்க பராமரிக்கப்படாத கட்டடம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இங்க கல்லாலேயே செஞ்ச லிங்கம் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆனா அது உடைக்கப்பட்டிருக்கு. ரிட்டன் கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. இங்க பாருங்க கல் எவ்வளவு செங்குத்தா இருக்கு. இதில் தான் நம்ம கீழே இறங்கி போகணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் எங்க விழுவோம்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இங்க வந்தா ரொம்ப பார்த்து சேஃபா இறங்குங்க. இங்க குரங்குகள்னா பேன் பார்க்கறதையும் பார்க்கலாங்க. இந்த காதல் ஜோடியை நான் சொல்றது மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க.
ரிட்டர்ன் வரும்போது வரதராஜ பெருமாள் கோயில் ஓப்பன்ல இருந்ததுங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பழமையான மாரியம்மன் கோயிலுங்க. இந்த கிணத்துல இருந்து தாங்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தேவையான குடிநீர் எல்லாம் எடுக்கிறாங்க. தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குங்க, கிளீனா இருக்கு. மேல இருந்து பார்க்கறதுக்கு கிளீனா தான் இருக்கும், ஆனா இது வந்து ரொம்ப சுத்தமான குடிநீருங்க. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போட போகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.